ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ரீசெண்டாக நாங்கள் ஏற்காடு போயிருந்தோம். ஜூன் மாதத்தில் நல்ல வெதர். ஜென்ரலாக ஏற்காடில் நம்மளுக்கு ஏகப்பட்ட பட்ஜெட் ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் கிளென்லினஸ் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் வரும்பொழுது எப்போவுமே பனிமூட்டமாக இருக்கிறதுனால வெயில் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. அதுவும் ஜூன் மாதத்தில் நாங்கள் போயிருந்தப்போ சுத்தமாகவே வெயில் இல்லை. இல்லை எப்படி பெட்ஷீட்டையோ டவலையோ குல்ட்டியோ காய போடுறது, நிறைய இடத்துல ட்ரையர் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி ஈஸியாக காய வச்சு போட்டுருவாங்க. நம்ம பட்ஜெட் ஸ்டே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிளென்லினஸை எதிர்பார்க்கறது கஷ்டம்தான். பட்ஜெட் ஸ்டேன்னு பார்த்தா ஒரு 3000 to 4000 கொடுத்தா தான் ஓரளவுக்கு டீசென்டான ரிசார்ட்டோ ஹோட்டலோ நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் புக் பண்ணி இந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்தியன் நெஸ்லே ஏற்காடில் ஒரு ஹோம் ஸ்டே. கிட்டத்தட்ட ஹோம் மாதிரியே இருக்கு. இது ஒரு 1 BHK சூட் ரூம், ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி, அதை தொடர்ந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹால் வித் சோஃபா, டிவி வித் வைஃபை கனெக்ஷன், கியூட் டீ பாய். கடந்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளீனான ஒரு பாத்ரூம் செட்டப், ஜாகுவார் ஃபிட்டிங்கோட ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. பாத்ரூமுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. நிறைய ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது பட்ஜெட்டுன்னு நம்ம போகும்பொழுது வாட்டர் ஹீட்டர் ஒரு 3 லிட்டர்ஸில் போட்டுட்டு விட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு சூடாகி அதை குளிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இங்கே நல்லா 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஹீட்டரே இருந்தது. அதை தொடர்ந்து அப்படியே உள்ளே போனோன்னா ஒரு அழகான சோஃபா செட்டப், அது பக்கத்துலேயே ரொம்ப நீட்டான பெட்டு வித் பிரிண்டட் பெட்ஷீட். ஜென்ரலி பார்த்தா எல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் ஒயிட் பெட்ஷீட்ஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே இவங்க பிரிண்டட் பெட்ஷீட்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தா ரொம்ப அழகான வியூ. எல்லா இடமும் க்ரீனரியாக ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இதுதான் ரூமோட ஃபுல் வியூ. ஒரு சின்ன கபோர்ட் இருந்தது. அந்த கபோர்டில் உங்களோட 2 டே ஸ்டேவோ 3 டே ஸ்டேவோ அந்த ஸ்டேக்கு ஏற்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தது. அங்கே அழகாக உங்களோட துணிமணிகளை அடுக்கி வச்சுக்கலாம். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கார்பெட்ஸ் கூட ரொம்ப கிளீனா இருந்தது. ஏற்காடு நாங்க நிறைய ரிசார்ட்ஸ் போய் பார்த்தோம். ஆனா எல்லா ரிசார்ட்ஸ்லயும் ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா காலை வச்சா கார்பெட்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா கிளீனா இருந்தது. இதை பத்தி ரிசார்ட் ஓனர் கிட்ட கேட்ட போது அவர் சொன்னாரு, ஒவ்வொரு கெஸ்ட் வந்து போன பிறகும் நாங்க கார்பெட்ஸ், பெட்ஷீட், குல்ட் கவர் எல்லாத்தையுமே மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி, எப்படி நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவர் ரிசார்ட் ஏற்காடுல இருந்தாலும் இவரோட ஹவுஸ் பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. அதனால ஒவ்வொரு தடவையும் இவர் 1 hour டிராவல் பண்ணி இருக்கிற குல்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சேலம்ல போய் துவைச்சிட்டு வருவாராம். ப்ராப்பர்ட்டியை அவ்வளோ கிளீன் அண்ட் டைடியா மெயின்டைன் பண்றாங்க. குறைன்னு தேடி பார்த்தா கூட நம்மளால கண்டுபிடிச்சி சொல்ல முடியல. நான் இவ்வளோ புகழ்றத பார்த்து நீங்களாம் இது ஒரு பெய்ட் ப்ரமோஷனாக இருக்குமோன்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு எந்த காசும் அவர் பே பண்ணல. இதை பற்றி சொல்லுங்கன்னு கூட அந்த ஓனர் என்கிட்ட சொல்லலை. இந்த இடத்த பார்த்த உடனே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கே, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும், கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி தான் நான் வீடியோ போடுறேன். இதுதான் ரிசார்ட்டோட மொட்டை மாடின்னு சொல்லலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 சூட் ரூம் இருக்கு. அதை தொடர்ந்து இவ்வளோ வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. இங்கே நம்ம வாக்கிங் பண்ணலாம், இல்லை கேம்ப் ஃபயர், இல்லைனா எதுனா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபேமிலி கேதரிங்காக வந்தோன்னா நம்ம இங்கே ஃபன் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு வெக்கேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே தான். ஸ்டே நம்மளுக்கு ப்ளசண்ட்டாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு திரும்பவும் போகணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தோண வைக்கிற ஒரு இடம் தான் இது. நான் ஓவரா அளக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களே இந்தியன் நெஸ்லே போயிட்டு அதோட ரிவ்யூஸை படிச்சு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கே புரியும் உண்மை என்னன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரிசார்ட்டோட ஓனர் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரு. அதாவது பேச்சுலர்ஸ்க்கு விட மாட்டாராம், ஆஃபீஸ் குரூப்புக்கும் விடுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ ஒன்லி ஃபேமிலிஸ் இல்லைனா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு, இல்லைனா கேர்ள்ஸ் ட்ரிப் வராங்கன்னா அவங்களுக்கும் இந்த ரிசார்ட்ல இடம் தராரு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இங்க நீங்க சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். இல்லைனா இங்க ஒரு சின்ன கிச்சன் இருக்கு. அவங்களே ஹோம்மேட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் மெனு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மெனு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இப்போதைக்கு ஒரு டைனிங் ஏரியாவா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஆர்ச்சரி போர்டும் இருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்க கேம்ஸ் விளையாடணும், கேரம் விளையாடணும், இல்லை செஸ் விளையாடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கீழே போய் விளையாடலாம். அதுக்கான போர்டு அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் லூடோ, பரமபதம் இதெல்லாம் ரூம்கே எடுத்துட்டு நம்ம விளையாடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 300 எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்க ஒரு ஃபேமிலி கேதரிங்கா போனீங்கன்னா இது நல்ல அட்வான்டேஜா இருக்கும். ஸோ 3 ரூமுக்கும் சேர்த்து நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே ஒரு 300 rupees கொடுத்து ஒரு கேம்ப் ஃபயர் பண்ணீங்கன்னா ஃபேமிலியா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டீ அண்ட் காஃபி லவர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம்.
இந்த ரிசார்ட்ல நீங்க எப்போ கேக்குறீங்களோ உங்களுக்கு டீ அண்ட் காஃபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அன்லிமிட்டட் டீ அண்ட் காஃபி ரூம்க்கே வந்து தந்துருவாங்க. எனி டைம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பால் வேணும்னா அதுவும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு எதுக்குமே அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறதே கிடையாது. சென்னையில இருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன்ல சில்லுன்னு இப்படி ஒரு வியூல டீ குடிக்கிறதுன்றது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். நாங்க நைட்டுக்கு டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உங்களோட ஸ்டாண்டர்ட் மெனு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, வெஜ் குருமா, கர்ட் ரைஸ், முட்டை அண்ட் பிக்கிள். இதுக்கு பர் ஹெட் 120 சார்ஜ் பண்றாங்க. அன்லிமிட்டட் சப்பாத்திஸ் அண்ட் கிரேவிஸ் தராங்க. நாங்க வெஜ் குருமாக்கு பதிலாக பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்குமான்னு கேட்டோம். ஒண்ணுமே சொல்லாம காஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ணாம அதே ரேட்டுக்கே எங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்துட்டாரு. இன்னொன்று சொல்ல போனா எங்க பொண்ணுக்கு சார்ஜ் பண்ணவும் இல்லை. ஸோ 3 பேருக்கான சார்ஜ் தான் நாங்கள் பே பண்ணோம். ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஹோம்மேட், ரொம்ப சேஃபாக சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இன்னைக்கு கிளம்புற நாள் ஆயிடுச்சு. நாங்கள் டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அழகாக அவுட்டோரில் நின்று இன்னைக்கு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம். அதே டைமுக்கு அவங்க டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கார்டன்லேயே நின்றுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு அருமையாக டீ குடித்தோம். எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இந்த ரிசார்ட்ல பக்காவா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் முதல் கொண்டு இவங்க மெயின்டைன் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லுவியாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் போன நிறைய இடத்துல நான் கேட்டப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே இல்ல. மற்றபடி ஒரே டைம்ல ஒரு 5 கார் பார்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ரூம்ல கிட்டத்தட்ட 4 அடல்ட் தங்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டுக்கும் அவங்க சார்ஜ் பண்ணல. இந்த ரூமுக்கு 3500 சார்ஜ் பண்றாங்க. நிறைய ரிசார்ட்ஸ் இருக்கு 4000 வாங்கிட்டு இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து பண்றாங்க. பட் அங்கெல்லாம் கிளென்லினஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கு. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு ரிசார்ட்ல போய் தங்கிட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கிளீனாக பட்ஜெட்டட் ரிசார்ட்டை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தோணுச்சு. கண்டிப்பா இந்த இந்தியன் நெஸ்லே போங்க, ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு தடவை போனீங்கன்னா கன்ஃபார்மா நெக்ஸ்ட் டைமும் நம்ம இங்க தான் புக் பண்ணணும், இந்த இடத்துல அவைலபிலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம வரணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தோணும். நாங்க ஜென்ரலா கிளப் மஹேந்திரா ரிசார்ட்ஸ்ல தான் டிராவல் பண்ணி ஸ்டே பண்ணுவோன்றது வந்து எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். எங்க கிட்ட கிளப் மஹேந்திரா மெம்பர்ஷிப் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஏற்காடுல பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டோட கிளப் மஹேந்திரா டைப் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைப்பை ஏதோ ஒரு காரணத்தினால கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால நாங்க வந்து வெளியில தங்க வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த சுத்தத்தை நாங்க பல ரிசார்ட்ல தேடி பார்த்தோம். அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த இடத்த சொல்லலாம். அதாவது ரூமோட கிளென்லினஸை பத்தி நான் பேசுறேன். முகசுளிக்காத கேர்டேக்கர், கெஸ்ட்டை கிங் மாதிரி பார்த்துக்கிற ஒரு ஓனர், நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபீல் லைக் ஹோம் அப்படிதான் இருந்தது. நம்ம வீட்லயே தங்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. இதெல்லாம் நான் நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இந்தியன் நெஸ்லே ரிசார்ட் ஓனரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஒரு பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ விசிட் இந்தியன் நெஸ்லே. நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுவீங்க இந்த மாதிரி இடத்த சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தங்கின அழகான ரூமோட வியூ ஒன்ஸ் அகேன் உங்களுக்காக. வீடியோவை ஏற்காடு போலான்னு பிளான்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.